என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சுரக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். இப்போ நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 பத்தல் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கலாம். நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பேன் வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ சுரக்காவை சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் சுரக்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக வெட்டியிருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக நறுக்குனோம்னா நம்ம குழம்பு வெந்து வந்தோன்னா அது நல்லா குழஞ்சிடும், காயே தெரியாது. அதனால் நான் மீடியம் சைஸில் வெட்டியிருக்கேன். கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது காய் வேகிறதுக்கான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். காய் வேகிற வரைக்கும் விடுங்க. பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுரக்காய் கிரேவி தயாராகிடுச்சு. யூஸ்வலாக பொரியல் கூட்டு இப்படி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாதத்தோடு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.